அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் உங்கள் அடியேன் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். நம்ம யூடியூப் சேனலில் தினந்தோறும் பல ஆன்மீக தகவல்களை நான் பதிவிட்டிருக்கேன். அதெல்லாம் கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள். அந்த வரிசையில் கணபதி ஹோமம் எதற்காக செய்யப்படுகின்றது தெரியுமா மக்களே? இந்த பதிவில் கணபதி ஹோமத்தின் சிறப்புகளை பற்றி சொல்ல போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். ஹோமம் செய்தால் அதற்கான பலனை கொடுத்தே தீருவார்கள் தேவர்கள். அதில் முதன்மையானது தான் கணபதி ஹோமம். தேவர்கள் முதல் மகாதேவனான ஈசன் வரை அவர் மகனே ஆனாலும் வழிபட்டு விட்டுதான் காரியத்தை தொடங்குகின்றனர். கடலில் இருக்கும் நீர் எப்படி ஆவியாகி மீண்டும் மழையாக பொழிந்து வருகின்றதோ அந்த சுழற்சியை போன்றதுதான் ஓமங்கள். இப்போது எப்படி பல முகவர்களுக்கு எழுதிய கடிதங்களை ஒரே தபால் பெட்டியில் போடுகின்றோம், அது போன்றுதான் பல தேவதைகளுக்கு பலவிதமான திரவியங்களை மந்திர பூர்வமாக அக்னியில் விடுவதை ஓமம் என்கின்றோம். இப்படி நாம் செய்கின்ற ஓமங்களின் வாயிலாய் திருப்தி அடைந்து நமக்கு அனுகிரகத்தை அள்ளி தருகின்றனர் தேவர்கள். ஒருமுறை திரிபுர சம்ஹாரம் செய்ய தயாராக இருந்த ஈசனின் தேர் அச்சாணியை விநாயகர் உடைத்தபோது தேரே சம்பித்து நின்றது. அப்போதுதான் ஈசன் விநாயகரை வணங்காது புறப்பட்டு விட்டதை உணர்கிறார். பின்னர் எவ்வளவு பெரிய தவறு இது என விநாயகரின் எதிரே தலைகுனிந்து மண்டியிட்டார். இதுதான் ஈசன் தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டு உலகத்திற்கு சொன்ன பாடம். அன்றிலிருந்து தேவர்கள் முதல் மகாதேவனான ஈசன் வரை அவர் மகனே ஆனாலும் வழிபட்டு விட்டுதான் காரியத்தை தொடங்குகின்றனர். எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் செய்யப்படுவதுதான் கணபதி ஹோமம். முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மாறாமல் நேர்பாதையில் சென்றிடவும் பாதையில் இருக்கும் தடைகளை நீக்கவும் செய்யப்படுவதே கணபதி ஹோமமாகும். கனக ரிஷி தான் மகா கணபதி ஹோம மந்திரங்களை உருவாக்கியவர். இதனை ஓமமாக செய்தவர் காஷ்யப மகரிஷி. அருகப்புல்லின் மகத்துவத்தையும் அறிய செய்தார். இந்த ஓமத்தில் முதலில் உள்ள அக்ஞான என்பது பெரியோர்களின் அனுமதி ஆசிகளை பெறுவது. இதன் பின்னர் வைதிகரின் வழிகாட்டுதலின்படி மந்திரங்களை சொல்லி ஒவ்வொன்றாக செய்ய வேண்டும். அதிலும் ஓமத்தை செய்பவர்கள் தங்கள் பெயர், மனைவி, பிள்ளைகள், பேரக்குழந்தைகள் என அனைவரின் பெயரையும் பிறந்த நட்சத்திரங்களோடு கூறி ஹோமத்தை செய்யும் தகுதியை வழங்க அனுமதி பெற வேண்டும். மனைவியோடு அமர்ந்து மந்திரங்களை கூறி மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து விக்னேஸ்வரரை வணங்கிட வேண்டும். அடுத்து சங்கல்பம், அதாவது உறுதிமொழி. இந்த இடத்தில் எங்களுக்காக நடத்தப்படும் இந்த ஹோமத்தின் சகல காரியங்களையும் செய்ய அந்தணர்களை வணங்க வேண்டும். பின்னர் புண்ணியாக வஜனம், சுத்தமான தரையில் பசுஞ்சாணத்தால் மெழுகி நெல்லை பரப்பி அதன் மீது வாழை இலை வைத்து அதில் சமமாக அரிசியை பரப்பி அதன் மையத்தில் தாமரை பூவை வரைந்து பூவின் நுனியில் தர்பைகளை வைத்து பூரண கும்பத்தை நீர் நிரப்பி அதில் ஏலக்காய், பச்சை கற்பூரம், குங்குமப்பூவை சேர்க்க வேண்டும். அதன் மீது மஞ்சள் தடவிய தேங்காய், மாவிலை கொத்து வைக்க வேண்டும். இதை வைக்கும் போதே அதற்கென்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். இதையெல்லாம் முடித்த பிறகு ஓம குண்டம் அமைத்து எல்லா தேவதைகளையும் வரவழைத்து உயிர் ஊட்டக்கூடிய ஆவாகனம் செய்ய வேண்டும். பின் மகா கணபதி ஹோமம் ஆரம்பிக்கின்றது. அவருக்கான மந்திரங்களை சொல்லி 16 வகையான உபசாரங்களை செய்திட வேண்டும். மகா கணபதி ஹோமம் மிகவும் சூட்சமங்கள் நிறைந்தது. மந்திரங்களோடு சேர்ந்து செய்யப்படும் அக்னியின் அசைவுகள் யானை அசைவது போலிருக்கும். உங்களுக்குள் இருக்கும் மூலாதார சக்தியை தூண்டுவதுதான் இந்த மையம். கணபதி ஹோமம் என்பதே வாழ்க்கையின் இக பரலோகத்தின் வெற்றியை கொண்டு வரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த ஹோமத்தை வெள்ளிக்கிழமைகளில் சுக்லபட்ச சதுர்த்தி, ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் செய்தால் விசேஷம் என்று கூறுகிறார்கள்.